அன்பான மக்களே, முகநூலில் பார்த்த இன்னொரு கேள்வி. ஒருவர் கேட்டிருக்கிறார், எல்லோரும் புத்தராகிவிட்டால் பிறகு யாருக்கு உபதேசம் செய்வீர்கள் என்று. அன்பான மக்களே, அது சாத்தியமானதா? அப்படி ஒரு நியதி இருக்கிறதா? எண்ணி பாருங்கள். பிறப்பதும் இறப்பதுமாகிய இந்த சம்சார வட்டத்தில், பிறவி சுழற்சியில் அரை நொடி நேரத்திற்குள் எண்ணிலடங்கா உயிர்கள் பிறக்கிறது, இறக்கிறது. எத்தனை உயிர்கள், மனிதர்கள் மட்டுமல்லாது எத்தனை உயிர்கள் ஆசையின் பிடியினாலும் அறியாமையினாலும் வெறுப்பினாலும் இந்த பிறவி சுழற்சிக்குள் மீண்டும் மீண்டும் பிறந்தும் இறந்தும் கொண்டு இருக்கின்றன. அந்த அத்தனை உயிர்களும் ஒரே நேரத்தில் எல்லோரும் புத்தராகக்கூடிய அப்படி ஒரு நியதி இருக்கிறதா? அது சாத்தியமானது ஒன்றா? அன்பான மக்களே, இந்த கேள்வி ஒரு யூகத்தின் அடிப்படையில், அனுமானத்தின் அடிப்படையில் கேட்கப்பட்டது ஒன்று. மேலும் புத்தருக்கு யாரும் உபதேசம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் புத்தர் என்றாலே அவர் முழுமையான ஞானம் பெற்றவர் என்று பொருள். புத்தரை முழுமையான விழிப்புணர்வு பெற்றவர் என்று கூறுகிறோம். புத்தரை லோகவிது என்கிறோம், அதாவது உலகை அறிந்தவர். லோகநாதர் என்கிறோம், உலகின் தலைவர். திலோக்கநாதர் என்று சொல்கிறோம், மூவுலகின் தலைவர். எனவே புத்தருக்கு யாரும் உபதேசம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஒரே நேரத்தில் எல்லோரும் புத்தராகக்கூடிய அப்படி ஒரு சாத்தியம் நிகழப்போவதில்லை. அன்பான மக்களே, பிறப்பதும் இறப்பதுமாகிய இந்த பிறவி சுழற்சிக்குள் அனுபவிக்கக்கூடிய இந்த பிறவி துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதுதான் பௌத்தத்தின் பிரதான நோக்கம். புத்தநிலை அடைய வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால் அது அவருடைய விருப்பத்திற்குட்பட்டு அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆனால் பகவான் புத்தர் வலியுறுத்துகிற தம்மத்தின் நோக்கமானது எல்லா உயிர்களையும் துன்பத்திலிருந்து விடுதலை அடைய செய்ய வேண்டும் என்பதுதான். பிறவி துன்பமாகிய இந்த பிறவி சுழற்சியிலிருந்து உயிர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் பௌத்த தம்மத்தின் அடிப்படையாக அமைகிறது. அன்பான மக்களே, அந்த தம்மத்தின் மூலமாக அந்தந்த உயிர்கள், அந்தந்த மனிதர்கள் அவர்கள் பயிற்சிக்கும் முயற்சிக்கும் உட்பட்டு தம்மத்தில் முன்னேறுவார்கள். அவர்களுடைய அந்த கர்ம நியதிக்கு உட்பட்டு அந்த விடுதலை என்பதும் அமையும். அவர்கள் பயிற்சியும் முயற்சியும் கர்ம வினையின் நியதியும் சேர்ந்து அவர்களுக்கான விடுதலை என்பது வாய்க்கும். ஒரே நேரத்தில் எல்லா உயிர்களும் விடுதலை பெறக்கூடிய அப்படி ஒரு நியதி பௌத்தத்தில் காணப்படவில்லை. அன்பான மக்களே, எல்லோரும் புத்தராகிவிட்டால் பிறகு யாருக்கு உபதேசம் செய்வீர்கள் என்றால், நீங்களும் நானும் உட்பட எல்லோரும் புத்தர் தான். ஒருவேளை அப்படி ஒரு நியதி யூகத்தின் அடிப்படையில், அனுமானத்தின் அடிப்படையில் எல்லோரும் புத்தராக இருக்கிறோம் என்றால் யாரும் யாருக்கும் உபதேசம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் யாவரும் உலகை அறிந்தவர்களாக மாறிவிடுகிறோம். எல்லோரும் புத்தராக இருக்கிறார்கள், நான் புத்தராக இல்லை என்றால் நான் அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் புத்தர் உலகை அறிந்தவர். ஆக புத்தநிலை அடையாத ஒருவர் புத்தருக்கு உபதேசம் செய்வது என்பது நகைப்புக்குரியது. ஆக எல்லோரும் புத்தராக இருக்கிறார்கள், நான் புத்தராக இல்லை என்றால், நான் புத்தர்களை காணும்போது ஒவ்வொரு புத்தருக்கும் கூட நெடுமன வீழ்ந்து தலைவணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவராக தனித்தனியாக விழுந்து வணங்க முடியாவிட்டாலும், அவர்களை நேரடியாக சந்திக்க முடியாவிட்டாலும், அவர்கள் இருக்கும் திசை நோக்கி நெடுமன வீழ்ந்து வணங்குவேன்.
புத்தர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் அறிந்து கொள்ளுங்கள், புத்தர்களை வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சம்மா சம்புத்தர், பச்சேக்க புத்தர், சாவக்க புத்தர், சுத புத்தர் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதை பெருவாரியாக எல்லோரும் பொதுவாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று தான் சம்மா சம்புத்த நிலை என்பது. சம்மா சம்புத்தர் என்றால் முழுமையாக ஞானம் பெற்றவர், முழுமையாக விழிப்புணர்வை அடைந்தவர் என்று பொருள். அடுத்து பச்சேக்க புத்தர். பச்சேக்க புத்தர்கள் அவர்களும் ஞானம் பெற்றிருப்பார்கள். ஆனால் மற்ற உயிர்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் தம்ம போதனையோ அல்லது ஒழுக்க விதிமுறைகளையோ வகுத்து அவர்களுக்கு மற்ற உயிர்களுக்கு வழிகாட்ட மாட்டார்கள். அவர்கள் பச்சேக்க புத்தர்கள் என்பார்கள். அடுத்து சாவக்க புத்தர் என்றால் சம்மா சம்புத்தருடைய அவர்தான் யாருடைய உதவி சம்மா சம்புத்தர் என்பவர் யாருடைய உதவியும் இன்றி தானே முயற்சி செய்து அந்த முழு ஞான நிலையை அடைந்திருப்பார். அவ்வாறு அவர் அடைந்த அந்த ஞான நிலையை மற்றவர்களுக்கு போதித்து அவர்களையும் ஞான நிலையை அடைய செய்வார். அவ்வாறு சம்மா சம்புத்தருடைய போதனைகளின் வழியாக அவருடைய வழிகாட்டுதல் மூலமாக அவருடைய தம்ம போதனையின் மூலமாக அவருடைய சீடராக இருந்து அவரை பின்பற்றுபவராக இருந்து யாரேனும் ஞான நிலை அடைந்தால் அவர்களை சாவக்க புத்த என்று சொல்கிறோம். ஆக அரகந்த நிலை அடைகிற அந்த நபர்களை புத்தரின் சம்மா சம்புத்தரின் போதனைகளை ஏற்று அதன் வழியாக அரகந்த நிலை அடைகிற அவர்களை சாவக்க புத்த என்று சொல்கிறோம். சுத புத்த என்றால் அந்த திரிபிடக தம்மத்தை முழுமையாக கற்றறிந்தவர்களை சுத புத்த என்றும். ஆக சம்மா சம்புத்தர் எவருடைய உதவியின்றி தானே முயன்று முழுமையாக ஞானம் பெற்ற முழுமையாக விழிப்புணர்வு பெற்ற சம்மா சம்புத்தருக்கு யாரும் உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நமோ புத்தாய.